இப்போ ரமேஷுடைய அந்த இதெல்லாம் பார்க்குறப்ப இப்போ இன்றைய சமீபத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரை அமர்வு நீதிமன்றம் அந்த பத்திரப்பதிவை ரத்து பண்ணியிருக்காங்க. அது தப்பு. அதில் வந்து அந்த கோவில் நிலத்தில் ஒரு பங்குதாரர்களை இருப்பதையே தெரியாத அளவிற்கு மறைத்து அந்த பத்திரப்பதிவு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீதிமன்றம் சொல்லுது. ஆனால் ஏற்கனவே விசாரித்த நீதிபதி ஒருத்தர் தான் அதற்கான ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அந்த இடத்த வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாங்கிற ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. ஆனால் அந்த ப்ராசஸ் நடந்துச்சுல, அப்போ இந்த கோவில் நிலத்தை சம்பந்தமான ஒரு தரப்பினரை அவர்கள் மறைத்து நீதிபதி முன்பிலே வாதாடி இருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு திட்டமிட்டு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தம்பி கேமராமேன் வந்து அந்த இடத்துல ஒரு பங்குதாரர் அவர் இல்லை, ஃபாரின் போயிட்டார், இல்லை அவர் இறந்துட்டாருங்கிறத மறைச்சு நம்ம அதை கோர்ட்டில் ஆஜர் பண்ணி இந்த ரிஜிஸ்டரை வந்து விற்று கொடுங்க, நான் கிறிஸ்டிக்கு விற்கிறேங்கிற ஒரு மனு தாக்கலை போடுறோம். அவர் நீதிபதி இவர் இருக்கிறது தெரியாமல், அதாவது நீதிபதிக்கு தெரியலன்னு இல்லை, இவர் இருப்பதே இது யார் எவிடன்ஸாக கொடுக்கணும், பத்திரப்பதிவுத்துறை கொடுக்கணும். அப்போதைக்கே இருக்கக்கூடிய தாசில்தார் கொடுக்கணும், சார் இந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, இதெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அப்போ இது ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டு சதி